தற்போது கிடைத்த முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம். ஐரோப்பிய கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் விபத்தில் சிக்கியிருக்கிறார். ரேஸில் விபத்திற்கு பிறகு நடிகர் அஜித்குமார் நொண்டி வரும் காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. பெரிய காயம் எதுவும் இல்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளையே தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம், விவரங்களை பதிவு. கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். ராஜா வணக்கம். நடிகர் அஜித்குமார் சமீப காலமாக கார் ரேசிங்கில் கவனம் செலுத்தி வருகிறார். இவர் தனது பேரில் அஜித்குமார் கார் ரேசிங் என்ற கம்பெனி தொடங்கி அங்கங்கே வெளிநாடுகளில் நடைபெறும் கார் பந்தய போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் அங்கே அந்த கார் வேகமாக ஓட்டி செல்ல வேண்டும் என்பதால் அந்த கார் பந்தயத்தில் அவ்வப்போது அவருக்கு விபத்தில் ஏற்படவும், இப்போது துபாயில் நடந்த கார் பந்தய போட்டியில் அவருக்கு விபத்து ஏற்பட்டிருந்தது. ஸ்பெயினில், போர்ச்சுகலில் நடந்த கார் பந்தய போட்டியில் எல்லாம் விபத்து ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெல்ஜியமில் உள்ள கார் பந்தய போட்டியில் அவர் ஈடுபட்டிருந்தார். அதில் 12 போர்ச்சு 992 கப் டெஸ்ட் அந்த கார் பந்தயத்தில் அவர் கார் ஓட்டி செல்லும் பொழுது அதை சர்க்கியூட் என்று சொல்வார்கள். அந்த இடத்தில் கார் வேகமாக செல்லும் பொழுது கார் விபத்துக்குள்ளாக இருக்கிறது. அந்த காட்சிகள் தான் வெளியே உள்ளன. பிறகு அவருக்கு பெரிதாக எதுவும் அடிபடவில்லை எனவும் கூறப்பட்டிருக்கு. காயங்கள் எதுவும் இல்லை என கூறப்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக பெரிதளவு அவர் விபத்து ஏற்படவில்லை. கார் பந்தயத்தில் அந்த விபத்து நேர்ந்த பிறகு அவர் நொண்டி நடந்து வரும் காட்சிகளும் வெளியாக இருக்கிறது. அதில் அவர் சிரித்தபடியே சென்றிருக்கிறார். பெரிய அளவில் எனக்கு எதுவும் காயங்கள் ஏற்படவில்லை என அங்குள்ள ஊழியர்களிடம் அவர் கூறியதும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.